ஹாய். பொரியல் என்ன பொரியல்? பிற்கோழி பொரியல். முட்டை போட்டு செய்வது. வெங்காயம் நல்லா 2 வெங்காயம் வச்சுக்கணும். அது எவ்வளோ பெருசாக இருக்கணும் அவ்வளோ நல்லா இருக்கிற பொரியல். நம்ம அவசரத்தில் ரொம்ப அதிகம் அறிஞ்சிடணும். வெங்காயம் அரியத்தில் கூட டேஸ்ட் இருக்குது. பெருசாக அரியத்தில் அது வேறு மாதிரி, பெருசாக அரியத்தில் அது வேறு மாதிரி, நடுத்தரமாக அரியத்தில் எத்தனையோ வேண்டியது. ரொம்ப பெருசாக அரியத்தில் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சூப்பர் அந்த தக்காளி தக்காளி தரணும்ல, அதனால கூடவே போட்டால் தக்காளி தரணும். நல்லா பிடிச்சிருக்கேன். முட்டை 4. தக்காளி இதை அரிஞ்சிட்டு ஒரு ஆவிரி வச்சு இட்லி குண்டால் வச்சு ஒரு ஆவிரி வச்சு வேக வச்சுட்டு அப்புறம் போட்டு தாளிக்கணும். இல்லைன்னா வேகாது. நான் ஒரு வச்சு அப்படி தான் வேக வைக்காமல் அப்படியே போட்டேன். அது எவ்வளோ நேரம் வேக வச்சாலே வேகலை. ஒரு ஆவிரி வச்சு வேக வச்சுட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது போட்டு கொடுக்கும். பிற்கோழியில் அந்த தண்டு இருக்குது இல்லையா, இது வேஸ்ட் பண்ணாதீங்க. இது போடுங்க, அரிஞ்சு தோலை செய்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. மாவு மாதிரி வந்துடுது. கொஞ்ச நேரம் சூடு வச்சுன்னா பிற்கோழி பொரியல் ரெடி. முட்டை போட்டு இதே போல் தான் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு வெங்காயம்
பூண்டு நெசுக்கி போட்டு தாளிச்சிட்டு ஒரு தக்காளி உங்களுக்கு போடுறதுக்கு இஷ்டமாக இருந்தால் தக்காளி போடுங்க, இல்லைன்னா போட்டால் நல்லாயிருக்கும். தக்காளி போட்டு அப்புறம் முட்டை மேலே உடச்சி ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த கோழியை ஒரு ஆவியில் வச்சு வேக வச்சுட்டு அப்புறம் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு சூப்பரான பிரியாணி பொரியல் ரெடி. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். பாய் பாய், see you. தேங்க்யூ.